ஹாய், உங்க நேம் சார்? கார்த்தி. நீங்க எங்கேருந்து வரீங்க? அண்ணா நகர், சென்னை. நம்ம கிளினிக் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்க. அடுத்து நான் யூடியூப்லேயும் பார்த்தேன். சஜஷன் நல்லா இருந்துச்சு, கமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அடுத்து கூகுள் ரிவ்யூ பார்த்தேன், அதுவும் ஓகேவா தான் இருந்துச்சு. சரி, என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணி பார்த்தேன், ரிசல்ட் நல்லா இருக்கான்ட்டு. அது ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு முன்னாடி வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மளே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் அது மாதிரி இருக்கும். பண்ணதுக்கப்புறம் நம்மளே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கெயின் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம தயங்க தேவையில்லை எதுக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி போல ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஏன்னா பேசினா கூட ஆஃபீஸில் பேசினா கூட நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசலாம். எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஓகே சார். நீங்கள் வந்து நம்ம கிளினிக்கில் வந்து 2 நாள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது உண்மையும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா பார்த்துனாங்க. அகாமடேஷன் நல்லா இருந்துச்சு. ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபுட்டும் குவாலிட்டியான ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து டேப்லெட்ஸ் கரெக்டாக கொடுத்தாங்க. அடுத்தது அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களும் கரெக்டாக என்ன எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம ஜஸ்ட் வந்து இருந்தால் மட்டும் போதும் மாரி தான் இருந்துச்சு. ஓகே சார். இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு வந்து பயப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? அது பயமா தான் இருக்கும். பட் ஆனா அவங்க தைரியமா நம்ம பண்ணலாம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. நம்ம ஊர்ல அந்த மாரி இருக்கு. நம்ம தைரியமா பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கான்ஃபிடென்ட்டா பண்ணலாம். ஓகே சார். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஷன் பண்ணுவீங்களா நீங்கள்? கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா நானே என் ஃப்ரெண்டு சஜெஸ்ட் பண்ணி தான் வந்தேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் கேட்குறாங்க. நானும் சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களும் இப்போ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மந்த்ஸ்ல அது ரிசல்ட் வந்துரும். ஓகே சார். நீங்கள் வந்து ஹாப்பி தானே நீங்கள்? நான் சாட்டிஸ்ஃபைட் 100%. பெங்களூர்லயும் ஓப்பன் பண்றாங்க. அங்கேயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நெறைய பேர் நான் பார்த்து நெறைய பேர் வந்து நெறைய ஸ்டேட்லேருந்து வந்து என் கூட பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டே பண்ணும்போதே 3, 4 பேர் என் கூட அதர் ஸ்டேட்ல இருந்தாங்க. இப்போ பெங்களூர்லயும் ஓப்பன் பண்றாங்க. நீங்க அங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட்டா தான் இருக்கும். சேம் இங்க சென்னை மாரி தான் அங்கேயும் இருக்கும். நீங்க எதுவும் வொரி பண்ணிக்க தேவ. ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ.